வணக்கம் நண்பர்களே. வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பாடங்களை எப்படி படிப்பது அப்படிங்கிற எபிசோடில் 7வது பகுதி, கடைசியான பகுதி. எப்படி படிக்கிறதுன்னு ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வரீங்களா, இதில் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா, தேர்வு நடக்கும் கடைசி நாள் வரை, மறுபடியும் சொல்கிறேன், தேர்வு நடக்கும் கடைசி நாள் வரை புதிய புதிய புத்தகங்களையோ, புதிய புதிய கருத்துக்களையோ, புதிய புதிய தத்துவங்களையோ எந்த விஷயமும் படிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா உங்களுக்கு தேர்வினுடைய ஒரு கடைசி எண்டில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கையில் புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கையில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன், ரெண்டாவது இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்க ஒரு உள்ளத்தில் ஒரு பயங்கரமான ஒரு வேக்கம், மனசில் ஒரு கஷ்டம், மூணாவது ஐயோ இப்படி ஒரு பாட்டை விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், பல விதத்தில் உங்களுக்கு குழப்பத்தை உருவாக்கும். நம்ம ஏற்கனவே எபிசோடில் பேசியிருக்கோம், தேர்வு எப்படி அனலைஸ் பண்ணி, இந்த கேள்விகளை எப்படி அனலைஸ் பண்ணி படிக்கணும், அதுக்கப்புறம் முந்தைய ஆண்டிய கேள்விகளை எப்படி நம்ம அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் எப்படி திருப்புதல் தேர்வு சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு முறையும் திருப்பி படிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இங்கே முக்கியமான ஒரு விஷயமே திருப்புதல். அந்த திருப்புதலுக்காகத்தான் டைம் கொடுக்கணும்னு சொல்கிறோம். புதுசாக ஒரு பாடத்தை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இட் வில் கில் யுவர் த பிக் ஒர்க். இன்றைய காலகட்டத்தில் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இன்னும் பல வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க பசங்க. இன்னும் சில பேர் பரவாயில்ல, இந்த டிஎன்பிஎஸ்சி மாதிரி இதில் ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல டக்குன்னு கிளியர் ஆகிற ஆட்கள் இருக்காங்க, யூபிஎஸ்சிலையும் கிளியர் ஆகிற ஆட்கள் இருக்காங்க. ஆனால் இவ்வளவு படித்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏன்னா இதை நீங்கள் ரீகால் பண்ணி லிசன் பண்ணுங்க. அதுக்காகத்தான் நம்ம மைண்டு, நம்ம மூளை எந்த ஒரு விஷயத்தை படித்தாலும் மறக்கும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்போ படித்த பாடத்தை திருப்பி படிப்பதை விட்டுவிட்டு புது பாடத்தை படித்தால் குழப்பம் மட்டும்தான் வரும். குழப்பம் மட்டும் கிடையாது, உங்கள் மனசில் ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை போய் மறைச்சிடும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேனே, கம்ப்யூட்டர் மெமரி இருக்குது, நம்ம பிரெயினும் கம்ப்யூட்டர் தான் இல்லைங்களா. இப்போ என்ன நடக்கு, கம்ப்யூட்டரில் ஒரு டாக்குமெண்ட்டை ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் போய் டி டிரைவில் சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதான் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் ப்ராசஸர் ஃபுல்லாக சீல் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே படித்து ஃபுல்லாக வச்சுருப்போம். எங்கே? டி டிரைவில். சி டிரைவில் ஒன்றும் பண்ண முடியாது, அது ப்ராசஸ் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல் முறையில் ஒரு பாடத்தை படிக்கையில் உங்களுக்கு ஒரு புத்தகமோ ஒரு சாப்டரோ மணிக்கணக்கில் நாள் கணக்கில் ஆகும். 2வது முறை படிக்கையில் நீங்கள் படித்ததுடைய ஒரு கால் பகுதி டைம் கூட ஆகாது. 3வது முறை இன்னும் குறைந்த டைம் ஆகும். அப்போ உங்களுடைய பொன்னான நேரத்தை ரிவிஷன் பண்ணதை விட்டுட்டு போய் படிக்க போனீங்கன்னா உங்களுடைய பிரெயினுடைய, உங்களுடைய சிபியோடைய பிக் மெமரியை போய் தூக்கிடும். அப்போ என்னாகும், ஏற்கனவே இருக்கிற சில விஷயத்தை நீங்கள் டிலீட் பண்ண வேண்டியாயிரும். உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் டிலீட் ஆயிரும். எனவே எந்த எக்ஸாம் படிக்க போனாலும் சரி, நான் 2 எபிசோடுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்டு, 3வது நடக்கக்கூடிய குயிக் ரிவிஷன், இதுக்கு மட்டும்தான் கடைசியில் நீங்கள் எக்ஸாமுக்கு வச்சுக்கணுமே ஒழிஞ்சு புதியதாக எந்த ஒரு பாடத்தையும் கண்டிப்பாக படிக்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், திஸ் வில் கில் யூ, திஸ் வில் கிவ் எ பேக் ஸ்டாப்பிங். நிறைய பேர் தெரியாது. சரி, இப்போ ஒரு சின்ன டவுட்டு சில பேருக்கு வரும், சார் அப்போ புதுசாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு கண்டென்ட் வந்திருக்கு, அதை படிக்கலாமா, இல்லை ஒரு பெரிய ஒரு இதாகி போச்சு அப்படின்னு. நார்மலாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விக்குள்ள இப்போ மே மாதம் எக்ஸாம் இருக்குன்னா ஏப்ரல் லாஸ்ட் அதோட முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற ஒரு 10 நாள் வரைக்கும் அவங்க கொஸ்டின் எடுக்கிறது இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் முன்னாடியே, அது ஒரு 20 டேஸ் முன்னாடியே முடிஞ்சு போயிடும். நான் சொல்கிற இந்த ரிவிஷன் கடைசி 1 மாதம் அல்லது கடைசி 20 நாட்கள், இது ரிவிஷன் மட்டும். புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் படிக்க தேவையில்லை. எக்ஸப்ட் நியூஸ் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, அது ஒரு ஃபாலோஅப்புக்காக தெரிஞ்சுக்கலாம். எனவே தேர்வுக்கு முன் புதிய பாடங்களை கண்டிப்பாக படிப்பதை தவிர்க்க வேண்டும். நன்றி.